நண்பர்களே, 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் இருக்கிற உரைநடை உலகமான நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற அந்த பாடப்பகுதியில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இளமைக்கால வாழ்க்கை மற்றும் தொடர்பு கால ஆய்வு, வரலாற்று ஆய்வுகள் மற்றும் கலையியல் ஆய்வுகள், அது மட்டும் இல்லாமல் இலக்கிய ஆய்வுகள், பன்மொழி புலமை வர பார்த்தோம். இந்த பாகம் 8 ஆராய்ச்சி பேரறிஞரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கடைசி இன்னும் ஒரு பாகம் வரும். இது இறுதி பாகம் அல்ல, இன்னும் ஒரு பாகம். இந்த பாடம் முழுசியும் நான் ஒரு கதையாகவே உங்களுக்கு சொல்லி விளக்கிடுறேன். ஆராய்ச்சி பேரறிஞர் இது உங்களுக்கு கேட்டிருக்காங்க உங்களுடைய நடுவினால். மயிலை சீனி வெங்கடசாமியின் பல ஆய்வுகள் தமிழுக்கு முதலாக வழங்கப்பட்டவை. கரெக்டு தான். தமிழுக்கு முதல்ல அவருடைய ஆய்வுகள் எல்லாமே முதல் நிறைய ஆய்வுகள் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அறிஞர்கள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் அறிவு விருந்து படைத்தவை. அது அறிஞர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் நிறைய அறிவு சார்ந்த, கலை சார்ந்த நிறைய விஷயங்களை எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லலாம். பல ஆய்வுகள் கிளை விடுவதற்கு அடிமரமாக இருந்தவை. இவர்கிட்ட இருந்து நிறைய பேர் நிறைய எழுதியிருக்கலாம். இவருடைய ஆய்வு தான் ஒரு மரமாக இருந்திருக்கு. அந்த மரத்துலேருந்து வந்து தான் எல்லாமே கிளைகள் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்த பெருந்தொன்றாற்றிய மயிலை சீனி வெங்கடசாமி பாராட்டி 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் கேடயம் என்ன பண்ணுறது அப்படின்னா வழங்குறாங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்தது. தமது ஓயாத தேடுதலினாலும் கடுமையான உழைப்பினாலும் அரிய ஆய்வு முடிவுகளை வெளிப்படுத்திய இம்மாமனிதருக்கு அறிஞர்கள் கூடி மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற பட்டத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இவருடைய ஓயாத தேடல், அவருடைய கடினமான உழைப்பு, அவருடைய ஆய்வுடைய முடிவுகள், இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தின அந்த பெரிய மனிதருக்கு நிறைய மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்குறாங்க. திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லத்துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. தமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரித்துரைத்தவர், தமது அடையாளங்களை மீட்டு தந்தவர் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ஸோ புதிய செய்தி காணும் ஆய்வு, சேரன் கொடிக்கு வில், சோழன் கொடிக்கு புலி, பாண்டியன் கொடிக்கு மீன் என்ற மரபு சின்னங்கள் குறிப்பிட்டுள்ளன. மற்ற சின்னங்கள் பற்றிய குறிப்புகள் ஆய்வுலகு அறியாதவை. சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் இருப்பதை முதலில் அறிந்து வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி தான். இப்படி அவர் வெளிப்படுத்திய அரிய செய்திகள் பற்பல. ஸோ இவரை பற்றி இந்த பாடம் முழுக்க சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இலக்கியம், ஆய்வுகள் சம்பந்தமாகவே வெளியிட்டிருக்கிற ஆய்வு கட்டுரைகள், இதழ்கள், நூல்கள்னு பல விஷயங்களை இவருடைய ஆய்வுகள் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தி தமிழ் மீது ஒரு ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாடத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் இந்த பாடத்துலேருந்து இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பெட்டியில் இட்டுட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். ஏதேனும் இந்த பாடம் சம்பந்தமாக ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு, ஐயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் எவ்வளோ கூடிய சீக்கிரம் முடியுமோ அதை விளக்குறேன். நன்றி.